ஹலோ கைஸ், இது வந்து என்னோட 3வது vlog. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரேப்பிட்டோ ஓட்ட போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோ இது ஃபஸ்ட் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். இது வரைக்கும் நான் ரேப்பிட்டோ ஓட்டினதே கிடையாது. ஒரு நாள் ஓட்டி நான் எவ்வளோ சம்பாரிச்சேன்னு உங்களுக்கு நான் ப்ரூஃபோட காட்டுறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே காலையில் கிளம்பிட்டேன். கரெக்டாக ஒரு 4:30 இருக்கும். கரெக்டாக டைம் தெரியல, ஆனால் 4:30க்கு மேலே இருக்கும். நான் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு சென்னைக்கு போயிட்டேன். சென்னை எப்போ ரீச் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா 6:30 போல் ரீச் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஸ்கூட்டியில் போனேன், அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்து போனேன். ஏன்னா இன்ஜின் ப்ராப்ளம் வரும், லாங்காக ட்ரைவ் பண்ணிட்டு போனேன். பைக்காக இருந்தால் பரவாயில்ல, லாங் போகலாம். ஸ்கூட்டி இருந்ததுனால கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து போயிட்டேன். 6:30 மணிக்கு போயிட்டு அங்கே லாகின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸு, பைக் ஆர்சி புக்கு, இது எல்லாத்தையும் அதில் ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ண சொன்னாங்க. அது வேறு கிளியராக இருக்கணும், ஃபோட்டோ எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறோம். அதெல்லாம் அப்ளை பண்ணி அது ஓடிபி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு, ஆப் ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஐஃபோன் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஐஃபோனில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட ஃபோன் வாங்கி நான் ஆண்ட்ராய்டில் தான் ஓட்டினேன் ஃபஸ்ட் நாள். நான் ஆப்பிளில் ஓப்பன் ஆகும்னு பார்த்தேன், ஆப்பிளில் ஓப்பன் ஆகல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது என்கிட்ட, இந்த ஃபோனை வச்சு தான் நான் ஓட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் ஓப்பனே ஆகாது. நானும் யூடியூப்பில் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனால் ரேப்பிட்டோ கேப்ஷன் வந்து ஐஃபோனில் இறக்கவே முடியல. உங்களால் இறக்க முடிஞ்சால் சொல்லுங்கள், நான் ஐஃபோனில் இறக்கி இதில் ஓட்டுறேன். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் வாங்கி அதில் லாகின் பண்ணி அதில் தான் ஓட்டினேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டேன். காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு ஒரு 8:30 மணி வரைக்கும் ஓட்டியிருப்பேன். ஓட்டி எவ்வளோ சம்பாரிச்சேன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1347 ரூபா. உங்களுக்கு தெரியுதா தெரியல, நான் இங்கே சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 1347 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். ஆனால் மொத்த காசு எனக்கு கிடையாது. பட் ஆனால் நான் கையில் காசு வாங்கிக்கினேன். ஏன்னா நான் ரேப்பிட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணல, ஆனால் நான் கையிலே காசு வாங்கி ரேப்பிட்டோக்கு வந்து நான் பே பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து 1347 ரூபா வந்து எனக்கும் வரல மொத்தமாக. இதில் பெட்ரோல் வந்து ஒரு 400 ரூபா மைனஸ் ஆயிடுச்சு. பெட்ரோல் வந்து நான் 400 ரூபாய்க்கு அடித்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மைலேஜ் தர வண்டி தான். நான் அரக்கோணத்துலேருந்து சென்னை போயிட்டு அந்த 400 ரூபா பெட்ரோலே ஓட்டிட்டு வந்துட்டேன். டோட்டலாக 400 ரூபா ஆச்சு பெட்ரோலுக்கு. ரேப்பிட்டோக்கு வந்து 200 ரூபா ஆச்சு. அது கமிஷன் ஏதோ அவங்க பிடிப்பாங்க போல். அவங்களுக்கு நான் காசு அனுப்பாதனால நான் அவங்களுக்கு ரேப்பிட்டோ வேலெட்டில் அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணுறேன். ரீசார்ஜ் பண்ணோன்னா ஓட்ட முடியாது. அதில் நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும், ரேப்பிட்டோ வேலெட் இன்பேலன்ஸ்னு வரும். இன்சென்டிவ் வந்து டெய்லின்னு போட்டிருக்காங்க, ஆனால் அடுத்த நாள் பார்த்தா எனக்கு வரல. ஆனால் இது 5 ரைடுக்கு வந்து 35 ரூபா, 8 ரைடுக்கு 30 ரூபா, 12 ரைடுக்கு 50 ரூபா, 16 ரைடுக்கு 60 ரூபா, 20 ரைடுக்கு 75 ரூபா, 25 ரைடுக்கு 100 ரூபா. நான் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எத்தனை ரைடு ஓட்டினேன்னு பார்த்தீங்கன்னா 23 ரைடு ஓட்டினேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். வெறும் 22 ரைடு ஓட்டியிருக்கேன். வெறும் 3 ரைடு ஓட்டியிருந்தேன்னா எனக்கு 100 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேலெட்டில் விழுவும். வேலெட்டில் விழுந்துன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்காங்க. இந்த காசு வந்ததே காட்ட மாட்டேன் இந்த கணக்கில். ரேப்பிட்டோ வேலெட்டில் காசு கட்டணும்ல, அதை வந்து இது கழிக்கிற மூலமாக இது போக போக அவங்க பிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இதில் வர காசு நம்ம கையில் வராது. இது வந்து அவங்களே பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேலெட் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, இதில் வர காசு அதில் விழுறதுனால நம்ம கட்டாமல் ஓட்டுறதுனால நம்மளுக்கு இது வந்து லாபம் மாதிரியே தெரியாது. இது வந்து கொடுத்தாலும் வேஸ்ட்டு, கொடுக்கலனாலும் வேஸ்ட்டு தான். இந்த 1347 ரூபாயில் நம்மளுக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போக, சாப்பாடு போக, ரேப்பிட்டோ வேலெட்க்கு அந்த பேலன்ஸ் போக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1347 ரூபா மைனஸ் பெட்ரோல் வந்து 400 ரூபா, மைனஸ் சாப்பாடு செலவு ஒரு 100 ரூபா. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரேப்பிட்டோ வேலெட்டுக்கு ஒரு 200 ரூபா நான் பே பண்ணேன். அதுக்கப்புறம் இன்சென்டிவ்னு கொடுத்தாங்க, அதையும் பிடிச்சிட்டாங்க. அது நம்ம கணக்கில் எடுக்க வேணாம். நம்ம ரேப்பிட்டோ வேலெட்டுக்கு மட்டும் எவ்வளோ பேலன்ஸ் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 235 ரூபா சம்திங் போட்டிருப்பேன். 200 ரூபான்னு எடுத்துக்கலாம். மீதி பார்த்தீங்கன்னா 647 ரூபா வந்து எனக்கு லாபம் ஓட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா. என் ஸ்கூட்டி மைலேஜ் கொடுத்ததுனால இவ்வளோ என் கையில் நின்று இருக்குது. வந்து மைலேஜ் தராத வண்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெட்ரோலுக்கே நிறையா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் லாபத்தையே பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஸ்கூட்டி இல்லை பேஷன் ப்ரோ, ஹீரோ ஹோண்டா பைக்கு, அந்த ஓல்டு மாடல் ஹீரோ ஸ்ப்ளெண்டர்னு நினைக்கிறேன், அது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறையா லாபம் பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் மைலேஜ் தராத வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஓட்டுறதே வேஸ்ட்டு தான். மைலேஜ் தர வண்டியை எடுத்துக்கோங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நான் ஒரு நாள் தான் ஓட்டியிருக்கேன். எனக்கு நல்ல மைலேஜ் தந்ததுனால எனக்கு 647 ரூபா லாபம் வந்திருக்கு ஒரு நாளில். காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் ஓட்டினேன். நைட்டு வரைக்கும் ஓட்டினதுனால தான் 1347 ரூபா வந்துருக்குது. பட் ஆனால் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நிறையா வருது.
பகல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு டெலிவரி ரேபிடோ புக் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுத்து இங்கேருந்து அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்துருங்க, அந்தமாரி ரைடு தான் வருது. நீங்கள் வந்து நைட்டில் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு போகிறவங்க, காலேஜ் விட்டு போகிறவங்க, அந்தமாரி ரைடு வருது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும், ஒரு 8 ரைடு 10 ரைடு அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் சிட்டி உள்ள ஓட்டினீங்கன்னா ஒரு 15 ரைடு, நான் அம்பத்தூரில் ஓட்டினேன். நீங்கள் சிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரைடு 16 ரைடு வரும். பட் ஆனால் நீங்கள் வெயிலில் ஓட்டுறதோட ஈவினிங்கில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் வரும். உடனே ஆர்டர் வரும். ஒரு ஆர்டர் முடியறதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் வந்து நீங்கள் முன்னாடி நிற்கும். அந்தமாரி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு டைமிங் போகிறது தெரியாது. நீங்கள் ஒரு ரைடு முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அடுத்த ரைடு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் நின்று போனீங்கன்னா உங்களுக்கே வெறுத்துரும். நான் கண்டினியூவாக ரைடு வந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னடா ரைடு வரலன்னு. நீங்கள் ஆனால் சிட்டி உள்ளே போயிடணும், சென்னை உள்ளே போயிடணும். நான் வந்து அம்பத்தூர் அவுட்டர்லேயே ஓட்டினேன். நைட்டுக்கு மேலே தான் சிட்டி உள்ளே போனேன். நான் நைட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டேன்னா 6 மணிக்கு மேலே போனதுனால எனக்கு ரைடு கண்டினியூவாக வந்துச்சு. ஆனால் நான் 8:30 மணிக்கு கிளம்பி ஆகணும். ஏன்னா நான் அரக்கோணம் வரணும். நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா ட்ரெயின் கிடையாது. அதனால் நான் சென்னையிலேருந்து 8:30 மணிக்கு கிளம்பணும். பட் ஆனால் நான் நிறைய ரைடு கேன்சல் பண்ணிட்டு தான் வந்தேனே. ஏன்னா நைட்டு கண்டினியூவாக ரைடு வந்துச்சு. காலையில் வந்ததோட நைட்டு வந்தது தான் அதிகமாக வந்துச்சு ரைடு. பட் ஆனால் நான் நிறைய கேன்சல் பண்ணிட்டேன். சரி நெக்ஸ்ட் டே வந்து ஓட்டிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் நாளில் எனக்கு தெரியாது, யாருமே எதுவுமே சொல்ல எனக்கு. சரி நம்ம நைட்டு ரைடு நிறையா வரும்லாம் எனக்கு தெரியாது. அதனால் விட்டு வந்துட்டேன். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஓட்டினதோட நைட்டுக்குள்ளே ஓட்டியிருந்தீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் நான் ஓட்டியிருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்துருக்கும். பட் எனக்கு தெரியாதுன்னா அரவணை போய் ஆகணும். அதனால் நான் பைக் எடுத்துன்னு வந்து ஸ்டாண்டில் போட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆல்ரெடி ஓட்டுற அண்ணனுங்க யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, இங்கெங்கே வருஷன் பிளேஸ் இருக்குது, இங்கெங்கே ஓட்டுங்கன்ட்டு. அவ்வளோதான். ஃபஸ்ட் டே எப்படியோ போச்சு. ஆனால் ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப பேடாக போச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் நிறைய இடத்துல நின்றுட்டேன். காலையிலேருந்து நான் நைட் வரைக்கும் ஓட்டினதுனால மதியானம் ஃபுல்லாக பாதி பிரேக் எடுத்தேன். நான் எனக்கு சாப்பாடு ஆர்டர் தான் நிறைய வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு சாப்பாடு ஆர்டர்னு காட்டவே இல்லை. ரேபிடோவில் பைக் புக் பண்ணியிருக்காங்க தான் காட்டுச்சு. எனக்கு சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுன்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. சாப்பாடு நிறைய ஐட்டம்ஸ்லாம் எடுத்துன்னு போய் கொடுன்னாங்க. நான் ஃபஸ்ட் டேன்றதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். எனக்கு மேப் மட்டும் தான் காட்டுது ரேபிடோவில். இந்த மாதிரி ஃபுட் டெலிவரின்னு காட்டவே இல்லை. ஏன்னா நான் பைக் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபுட் டெலிவரின்னு ஆக்டிவேட்டே பண்ணல. பட் இருந்தாலும் பைக் புக் பண்ணி சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி பரவாயில்ல, காலையிலேருந்து நம்மளுக்கு ரைடு வராது, இந்த ரைடு வந்துச்சுன்னா கூட நம்ம ஓட்டி அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதையும் ஓட்டிட்டேன். செகண்ட் டேலேருந்து நம்ம கொஞ்சம் ஆஃப்டர்நூன் மேலே ஆரம்பிக்கலாம்னு நான் பார்க்குறேன். ஆஃப்டர்நூன் மேலே எவ்வளோ வருதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி கண்டினியூவாக விளாக் போடுறேன்.